Vivo Y12s ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் 6.51 இன்ச் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் HD+ தான். ஃபுல் HD கொடுத்துருக்கலாம், அப்படி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸர். இந்த ஃபோன் Snapdragon 439 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் ஜஸ்ட் என்ட்ரி லெவல் ப்ராசஸர். பெருசாக இந்த ப்ராசஸரில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பேசிக்காக டெய்லி 4 to 5 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபோன் ஓகே. இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸரால் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. கேமிங் சொல்லும்போது இந்த ஃபோனில் லோ கிராஃபிக்ஸில் மட்டும்தான் ஓரளவுக்கு ப்ளே பண்ண முடியும். அதுலேயும் நிறைய ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் இதை விட நல்ல ப்ராசஸர் இருக்குது. நீங்கள் கேம் இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் செட் ஆகாது. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு மூலமாக இந்த ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமராஸ். பிரைமரி சென்சர் 13 மெகாபிக்சல். இந்த பிரைமரி சென்சரோட அப்பேச்சர் f2.2. கொஞ்சம் சின்ன அப்பேச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் நல்லா இருக்கும்போது ஷார்ட்ஸ் நல்லா வரும். ஆனால் லைட் கொஞ்சம் கம்மியானாலும் கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கும். செகண்டரி சென்சர் 2 மெகாபிக்சல். இதோட அப்பேச்சர் f2.4. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 8 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.8. பெரிய அப்பேச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட்டில் நிறைய லைட் சென்சாரால் கேப்சர் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நல்ல செல்ஃபிஸ் எடுக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த 10 watts வச்சு சார்ஜ் பண்ணும்போது 3 hours கிட்ட ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆக. அட்லீஸ்ட் 18 watts சப்போர்ட் கொடுத்துட்டு 10 watts கொடுத்துருக்கலாம். 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் ஃபோனோட வெயிட் 191 கிராம் தான். திக்னஸும் 8.4 mm தான். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். Android 10ல் தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட FunTouch OS 11 அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங். இந்த ஃபோன் 9990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட காம்படிஷன் Redmi 9 இருக்குது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன், G80 ப்ராசஸர், நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 18 watts சப்போர்ட்டும் இருக்குது. ரெட்மியில் ஆட்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா Poco M3 இருக்குது. சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். அதில் ஆட்ஸ் வராது. எக்ஸ்ட்ரா 2GB RAM கூட கிடைக்கும். Redmi 9 இல்லைனா Poco M3 இந்த ஃபோனில் எந்த ஃபோன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.